இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல மில்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ட்ரெயினிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி பார்க்கலாம். இந்த மாலுக்கு ஏத்தாப்புல செட்டப் கிரியேட் பண்ணிட்டான். இப்போ ட்ரில்லிங்ல போயிட்டு ஹோல் ட்ரெயினிங்ஷன் போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபியூச்சர்ன்றா ரெகனைசேஷன் பண்ணி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை ஸ்கேன் பண்ணிட்டு என்ன டைம் எல்லாம் சொல்லி ஷோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரன் பண்ண வேண்டாம்னா இகினூர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. இப்போ டோலமம் போயிட்டு செலக்ட் பண்ணினா ஸ்பாட்டில் ட்ரில்லு ரன் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. ரீமர் கொடுத்தீங்கன்னா ரீமர் டூல் பார்த்து ரன் ஆகும். டேப் கொடுத்தீங்கன்னா டேப் ரன் ஆகும். டேப் கொடுத்துட்டு இது வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால த்ரூ ஹோல் கொடுத்துட்றான். அப்புறம் ரைட் சைடு ஓப்பன் பண்ணினா டேப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போனோம்னா இந்த டேக் சூட்டபிளான டேப் சைஸ் காமிக்கும். என்ன டேப் சைஸோ அதை செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேப்பிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் 20 mm டயமீட்டர் போனீங்கன்னா கவுண்டர் போரான்னு சொல்லி கேட்குது. கவுண்டர் போர் கொடுத்தி அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டில் ரன் ஆயிரும். அப்புறம் ட்ரில்லு ரன் ஆயிரும். அப்புறம் கவுண்டர் போர் டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். 14 போனீங்கன்னா 14 எது மாதிரி சொல்லி கேட்குது. ரீமர் கொடுத்தீங்கன்னா ரீமர் டூல் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்த கவுண்டர் போனீங்கன்னா சிம்பிள் ட்ரில் கொடுத்தி அப்படின்னா சென்டராக ஒரு ட்ரில் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம காண்டூரில் ப்ளீஸ் பண்ணுறதுனால ப்ளீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த டோட்டல் மாடலே ஸ்கேன் பண்ணிக்கும். அந்த டைம் வந்து ஷோ பண்ணும். அதில் என்ன ஆப்ரேஷன் ரன் பண்ணணும்னு செலக்ட் பண்ணால் போதும். அதுவே டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு வந்து டூல் எங்கேருந்து எடுக்குன்னா நம்ம டூல் லைப்ரரியில வந்து நம்மள்ட்ட என்னென்ன டூல் கிரியேட் பண்ணிக்கிறோமோ அந்த டூலை மட்டும்தான் எடுக்கும். இந்த டூல் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறோம் சொல்லி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா அதோட வீடியோ லிங்க் கூட அட்டாச் பண்ணுறேன். நம்மள்ட்ட இருக்கிற டூலை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டூலை எடுத்து ரன் பண்ணி கொடுத்துரும். டூல் செலெக்ஷன் கூட நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போனீங்கன்னா இது வந்து மல்டிஆக்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. டயமீட்டர் கொடுத்தி அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டயமீட்டரோட தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா த்ரெட் சைஸ் டாலரன்ஸு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மினிமைஸ் டூல் சேஞ்சு. அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு தான். கொடுத்துட்டு ஓகே பண்ணால் மட்டும் போதும். அதுவே டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம் ஸ்கேன் பண்ணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அது கவுண்டர் போர் ரன் ஆயிடுச்சு. இது வந்து இகினூர் கொடுத்தனால இது ரன் ஆகலை. இது மாதிரி நம்ம டூல் பாத் வந்து ஆட்டோமேஷன் ஜென்ரேட் பண்ணுறோன்னா ஹோல் ட்ரைனிங்ஸ்னு போயிடலாம். நம்மள்ட்ட வந்து அந்த அவைலபிள் டூல் இல்லை அப்படின்னா ரெட் கலர் ஷோ வந்துடும். டூல் லைப்ரரியில் வந்து இந்த டூல் இல்லை அப்படின்னா ரெட் கலர் வந்துடும். நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த டூல் பாத் எடிட்டில் போயிட்டு டூல் இல்லாட்டி இந்த டைமீட்டருக்கு ஏற்றாப்புல நம்ம டூல் செலக்ட் பண்ணோம்னா அந்த டூலுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். டூல் லைப்ரரியில் இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் டூல் பாத்துமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஹோல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக மாடல் ரெகனைசேஷன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் இருந்தாலும் அதே சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி ஹோல் ரெகனைசேஷனில் போகணும். அது எல்லாமே மாடலை ஸ்கேன் பண்ணிக்கும். இந்த ரைட் சைடு வச்சேன்னா ஷோ பண்ணும் இது எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டூல் லைப்ரரி எவ்வளோ டைமீட்டரோட ஸ்கேன் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எல்லா ஃபியூச்சரையும் ரெகனைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டூல் இல்லாட்டி இது மாதிரி ரெட் கலர் வந்துடும். இது மாதிரி ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்காக ரெகனைசேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு ஹோல் ரெகனைசேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டிஆக்ஸில் கூட ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த டூல் பாத் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஹோல் ரெகனைசேஷனில் போனீங்கன்னா மல்டிஆக்ஸ் அன்டிக்கில் இருக்கிறதுனால ரெண்டு ஹோல் மட்டும்தான் ஸ்கேன் ஆகிருக்கு. இந்த மல்டிஆக்ஸ் டிக் பண்ணீங்கன்னா எல்லா ஹோலுமே செலக்ட் ஆயிரும். ஸ்டைலில் உள்ள ஹோல் போனால் பாசிபிலிட்டின்னு சொல்லி ஸ்கேன் ஆயிடுச்சு. எது தேவையில்லையோ அதை இகினூர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. இல்லை பார்த்தீங்கன்னா மல்டிஆக்ஸில் வந்து நம்மள்ட்ட மிஷின் ஆக்ஸ் லிமிட்ஸ்க்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஃபைண்ட் த ஆங்கிள் கொடுத்தி அப்படின்னா இந்த மாதிரி மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள் கேட்கும். இதில் போனீங்கன்னா இதுலேயே ஷோ பண்ணும். 0 to 30 டிகிரி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள மட்டும் ஸ்கேன் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆக்சிஸ் வந்து எவ்வளோ ரொட்டேஷன் இருக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 35 to 75 கொடுத்தோம்னா அதுக்குள்ள மட்டும் ஸ்கேன் பண்ணி ரன் பண்ணும். 0 to 180 கொடுத்தி அப்படின்னா பாட்டம் சைடு கூட போய் ரன் பண்ணும். அது வந்து பாட்டம் சைடு வந்து பாசிபிள் இருக்காது. அதனால மேக்ஸிமம் 110 100 அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். இது மாதிரி 5x கூட ட்ரில்லிங் டூல் பார்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறேன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணிடுறேன். எந்த ப்ராசஸுமே பண்ண தேவையில்லை. அதுவே சென்டர் ட்ரில்லு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கவுண்டர் 4 இருந்தால் கூட கவுண்டர் 4 கூட ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும்.